பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 19வது நாள் உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் சொல்லுகிறது, சீடர்கள் எல்லாம் பயந்து போய் ஒரு வீட்டிற்குள்ளே போய் கதவை பூட்டி உள்ளே உட்கார்ந்தார்கள். ஆனால் அந்த பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே ஆண்டவர் வந்து நின்று பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் ஒரு பெரிய எதிர்காலத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருந்தது வெறும் கதவு மட்டுமல்ல, அவர்களுடைய இருதயமும் பூட்டப்பட்டு தான் இருந்துச்சு. இனி என்ன பண்ணுவோம், இனி என்ன செய்வோம், எங்களுக்கு எதிர்காலமே இல்லையே என்கிற ஒரு சூழ்நிலையிலே அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஏசப்பா வந்தார். நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர், ஒருவேளை உங்களுடைய எல்லா தரிசனங்களும் பூட்டப்பட்டு வெளியில் நடக்கிற சில சூழ்நிலைகள், வெளியிலே பார்க்கிற சில பிரச்சனைகளினாலே இனி நான் ஒன்றும் செய்யவே முடியாது என்று உங்களுடைய தரிசனங்களெல்லாம் பூட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் எப்படி ஆண்டவர் சீடர்கள் பூட்டின அந்த அறைக்குள்ளே போய் உங்களுக்கு சமாதானம், பயப்படாதிருங்கள் என்று சொன்னாரோ, அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு ஞானத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு இந்த தூக்கத்தை குறித்து ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தூக்கத்திற்காக என்ன ஞானத்திற்காக ஜெபிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் சங்கீதம் 3வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். அப்போ சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே இங்கே ஒரு அனுபவம் இருக்குது. படுத்து நித்திரை செய்தேன். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உறக்கம், நித்திரை, தூக்கம் என்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேர் நைட்டு நல்லா தூங்கலைன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது, காலையில் ஆக்டிவாக இருக்க முடியாது, எந்த காரியத்தையும் நல்லா செய்ய முடியாது. அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த தூக்கம், நித்திரை என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் அநேக பிள்ளைகள் பாருங்க, அவங்க சரியாக தூங்குறதே இல்லை. அவங்களுக்கு தூங்குறதுக்கு சிலருக்கு நேரம் கிடைச்சா கூட தூங்குறதே இல்லை. இரவில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நித்திரையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆனால் இந்த நித்திரையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சிலர் தூங்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று, ஒரு தேவனுடைய பிள்ளை தூங்குறதற்காக நீங்கள் போகும்போது வேதம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நிறைய பேர் ஏன் நல்லா தூங்குறது இல்லைன்னா, அந்த தூக்க அறைக்குள்ளே போகும்போது நாளைக்கு என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், எப்படி இந்த பணத்தை கொடுப்போம், எப்படி இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுவோம், அதை குறித்து ரொம்ப யோசிச்சுட்டே போகிறதுனால நிறைய பேருடைய தூக்கம் கெட்டு போகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். தயவு செய்து யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் அப்படி முழுதும் நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு யோசிக்கிறதுனால எதையுமே பண்ண முடியாது. அதற்கு மாறாக கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஸோ நம்பர் 1, நீங்கள் மறந்துடவே கூடாது. இனி தூக்கத்துக்கு போகும்போது நீங்கள் நாளைய தினத்தை குறித்து, அடுத்த வாரத்தை குறித்து, அடுத்த மாதத்தை குறித்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. நாளைய தினத்துக்குரிய காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, நீங்கள் தூக்கத்திற்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கசப்போட, கோபத்தோட, சண்டையோட தூக்கத்துக்குள்ளே போகக்கூடாது. அப்படி நீங்கள் ரொம்ப கோபத்தோட, எரிச்சலோட தூக்கத்துக்குள்ளே போனாலும் கண்டிப்பாக உங்களால் சரியாக தூங்க முடியாது. அதனால் வேதம் சொல்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம் தனிய கடவுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுறது, அந்த சூழ்நிலை அந்த மனுஷன் அப்படி பண்ணிட்டான். அதனால தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கசப்பை எடுத்து போட்டு, அந்த கோபத்தை எடுத்து போட்டு, அந்த எரிச்சலை எடுத்து போட்டு நீங்களே உங்களை சாந்தப்படுத்திட்டு நீங்கள் தூக்கத்திற்குள்ளே போங்க. உங்களுடைய தூக்கம் இன்பமாக இருக்கும். அடுத்து 3வதாக, மிக முக்கியமான காரியம், சிலர் தூங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய நேரம் இந்த டிவி, மொபைல்,
மொபைல் இப்படியெல்லாம் பார்க்கறதுனால அவருடைய கண்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அதுவே திரும்ப திரும்ப சிந்தையில் ஓடிட்டே இருக்குது. அதனால தூங்க போகிறதுக்கு முன்பாக இந்த காரியத்தையும் செய்தால் நலமாக இருக்கும். அதனால் இன்றையிலிருந்து ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்குறீங்க இல்லை, என்னுடைய தூக்கத்தில் நான் எப்படி தூங்கணும் அப்படின்ற ஞானத்தை, நான் படுக்கை அறைக்கு போகும்போது எப்படி நான் போகணுன்ற அந்த ஞானத்தை நீங்கள் கேட்பீர்களானால் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு சுகமான நித்திரையை கொடுத்து உங்களை அழகாய் கர்த்தர் நடத்துவார். ஆதியாகமத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி ஆண்டவர் ஏவாளை உண்டு பண்ணினார். அப்போ கர்த்தர் கூட ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நித்திரை செய்ய வைக்கிறார். அப்போது நித்திரை உறக்கம் என்கிறது உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப அவசியமானது. தயவு செய்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நம்முடைய உடம்பை கெடுக்காதபடி கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த ஞானத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் பிரியமானவர்களுக்கு நித்திரை கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோமே, எங்கள் பிள்ளைகளுக்கு நிம்மதியான தூக்கம். எந்த பிள்ளை மன போராட்டத்து நிமித்தம் யோசனையின் நிமித்தம் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்க மேலே இப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரட்டுமப்பா. தூக்கத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நிம்மதியான தூக்கத்தை தாருங்க. தூக்க நேரத்தில் தேவையில்லாத சொப்பனங்கள், பிசாசனுடைய சில காரியங்கள் ஆண்டவரே இருக்குமானால் இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை தருவீராகப்பா. மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நன்றியப்பா. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப வெற்றியா இருக்கட்டும் ஆண்டவரே. ஜெப குறிப்புகளை அனுப்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றும் சாட்சிகளாய் மாறட்டும்பா. நீர் நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே, நமக்கு 10 மணிக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கிறது. மாலைக்கு சரியாய் 6:45 மணிக்கு நமக்கு வழக்கம் போல 100 நாள் ஜெபம். கலந்து கொள்ளுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.